எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா தோள்பட்டை வலி. தோள்பட்டை வலி எதனால வரும்? அதாவது ஷோல்டர் பெயின். ஷோல்டர் பெயின் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வரும். அதில் வந்து என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அதாவது தேய்மானம், ஷோல்டர்ல தேய்மானம் வரும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கேப்சூல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வருது. அதுக்கு நம்ம இந்த ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், இது எல்லாமே எதனால வருது, ஏன் வருது, இதுக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அதை பற்றி நினைப்போம். அதாவது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமனாக சுகர் தான் வரும். இந்த சுகர் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். எதனாலனா அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டு அதெல்லாம் வீக்னஸ் ஆகாது. என்ன ஆகும், ஷோல்டர் மசில்ஸ் அந்த கேப்சூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீக் ஆகி அந்த இடத்துல பெயின் வர ஆகும். ஸ்டார்டிங்கில் அவங்க கண்டுபிடிச்சா பிசியோதெரபி பார்த்தா சரியாயிடும். அதாவது அதை பார்க்காம விட்டுட்டா என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் இந்த கை வந்து தூக்க அவங்களால ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போகாது. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இவ்வளோ தூக்குவாங்க, இவ்வளோ தான் போகும், வழி இருக்கும். பின்னாடி கொண்டு போனால் இப்படிதான் கொண்டு போவாங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் போக முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தரோம். ப்ரோசன் சொல்லிட்டு தான் என்னன்னா ப்ரோசோன்னா அந்த பேர்லேயே ப்ரோசன் இருக்குது. அது என்னன்னா அது ஃபிக்ஸ் ஆயிடும். கை தூக்கினா வலி வரது, கை இப்படி லாக் ஆயிடும், அதை வந்து தூக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு 70% எல்லா கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிஷன் சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு வந்து 70% எக்ஸசைஸ் பண்ணா நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதை மட்டும் சொல்லி தரோம். அதாவது ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஷோல்டரை மேல அப்போட தூக்கிட்டு கீழே இது ஒரு 10 டைம் இது மாதிரி பண்ணணும். பண்ணணும் பேக்வேர்டா ரொட்டேட் பண்ணணும். இது வந்து ஒரு 10 டைம். அப்புறம் ஃபார்வர்டா ரொட்டேட் பண்ணணும். இது ஒரு 10 டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். அது வீட்டில் இந்த மாதிரி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா இது மாதிரி வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த கை வலி இருக்குதோ இந்த கையில் இந்த ஆப்ஜெக்ட் பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்க ஹேண்டை வந்து இந்த மாதிரி வீட்டில் ஸ்டூலோ இல்லை ஐட்டம் பிடிச்சி நல்லா ஒரு தாங்கலாம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கையை வந்து டவுன் வேணும், வீட்டில் நல்லா லூஸாக விட்டு கிளாக் பேஸில் ஒரு 10 டைம் பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் கிளாக் பேஸில் ஒரு 10 டைம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 10 டைம், அப்புறம் கிராஸாக ஒரு 10 டைம். வீட்டில் வந்து டெய்லி இந்த மாதிரி வீட்டில் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா அதாவது இந்த மாதிரி வால் எக்ஸசைஸ் பண்ணலாம். வால் எக்ஸசைஸ் எப்படின்னா இப்படி நம்ம ஹேண்டை வந்து நம்ம சைடாக நின்றுக்கணும். சைடாக நின்றுட்டு ஹேண்டை நல்லா டச் பண்ணிக்கிட்டு இல்லை ஃபுல்லாக டச் ஆகுதுன்னா நம்ம ஃபிங்கரை இப்படி மேலே கொண்டு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு மெதுவாக இது ஒரு 10 டைம் பண்ணணும். சைடாக மெயினாக ஃபோர்ஸை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கணும். ஹேண்டை வந்து சைடாக பண்ணணும். இது ஒரு 10 டைம் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சைடாக நின்றுக்கிட்டு அந்த கையை இப்படி விட்டு நின்றுக்கணும். வால்ல எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ மெதுவாக பண்ணணும், ஸ்லோவா. இது ஒரு 20 டைம் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% நல்லா பெயின் வந்து நல்லா கேட்கும். இது கேட்காமையும் வலி குறையல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா பிசியோதெரபி நியர்பை கிளினிக் போய் பாருங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க ஈரோடா இருந்தீங்கன்னா நம்ம கிளினிக் வந்து பாருங்க. நம்ம யாழ்ச்சி பிசியோதெரபி கிளினிக் டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸும் வந்து பாருங்க. நாளைக்கு இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம்.